பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். வனிதா, போதும் விடு. ஏ, நான் ஏன் விடணும்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? தப்பே பண்ணினாலும் கண்டிக்கிற உரிமையை தண்டிக்கிற உரிமையை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நிச்சயமா உங்க அண்ணனுக்கு இல்ல, அதுவும் வேலைக்காரங்க முன்னாடி. அது மட்டும் இல்ல, ஒரு இடத்துக்கு போறதும் போகாததும் ஏன் விருப்பத்தை பொறுத்தது. நீங்க கூட பிறந்ததுனால அவர் சொல்ற இடத்துக்கெல்லாம் போகலாம் வரலாம். சரி, அதை விடுங்க. எப்ப பார்த்தாலும் என் டான்ஸ் கிளாஸ பத்தி பேசுறதுக்கு இவர் யாரு? எனக்கு பிடிக்குது, நான் அங்கதான் இருப்பேன். வீட்டு வேலையை பார்க்காம அங்கேயே குடியிருக்கேன்னு கேக்குறாரு. அது ஏன் விருப்பம்? அவருக்கு அந்த ரசனை இல்லனா எதை வேணாலும் பேசிடுறதா? இவ்வளவு பேசுறாரே, அந்த ஃபங்க்ஷன் முக்கியமா இருந்தா அதுக்கு போகாம ஏன் பண்ணிக்கு போனாரு? அவருக்கு ஃபங்க்ஷனை விட பண்ணதான் முக்கியம், அதானே? அதேதான் எனக்கும். ஃபங்க்ஷனை விட டான்ஸ் தான் முக்கியம், அதான் போகல. மூத்தவர்னா எதை வேணாலும் பேசலாம், லைசன்ஸ் இருக்கா என்ன? என்னையும் அவர் தம்பி நினைச்சுக்கிட்டாரா? இதெல்லாம் நல்லா இல்லைங்க. ஒரே வீட்டுல இருந்தா நாம என்ன அகதியா என்ன? அவர் பேசுனதுக்கு ஒரு வார்த்தை கூட நான் திருப்பி பேசலைங்க. இப்ப பேசுறது கேக்குறதெல்லாம் அவர் முகத்துக்கு நிறைவே கேட்டிருப்பேன். ஆனா உங்க மனசு கஷ்டப்படுமே, அதான். அவர் மூத்தவர், அந்த மரியாதைக்கு தான் விட்டு வச்சேன். இல்ல இல்ல வனிதா, உனக்கும் புண்ணியம் கிடைக்கணுமேங்கிற ஆதங்கத்தில் தான் சொல்லியிருப்பாரு. ஆமா, பெரிய ஆதங்கம். நீங்க சும்மா இருங்க. நம்ம குடும்பத்தவரு மாற்றாந்தை பார்வையில தான் பாக்குறாரு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உறுதியா நம்புறேன். உங்களுக்கு தான் அண்ணன் அண்ணங்கிற மரியாதை. குதிரைக்கு கடிவாளத்தை கட்டின மாதிரி பார்வை ஒரே பக்கம் இருக்குமே, அது மாதிரி. நீங்களே என்ன திட்டினது கிடையாது, அதுவும் வேலைக்காரங்க முன்னாடி. அதே உங்க அண்ணிய நீங்க திட்டினா அவர் விட்டுருவாரா? இல்ல, அவர்தான் உங்க அண்ணிய திட்டுவாரா?
என்ன மட்டும் எங்க அம்மா 10 மாசத்துல பெக்காம 8 மாசத்துல பெத்தாங்க சொல்லுங்க. நானும் ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து வரல. எனக்கு கொஞ்சம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு. வனிதா, 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 உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீ இப்படி பேசிட்டே போனா உன் மேல அனுதாபத்தை விட எரிச்சல் தான் வருது. அண்ணன் கேட்டது எனக்கும் தான் பிடிக்கல. என்ன செய்யறது? பல சமயம் நான் எவ்வளவு விஷயங்களை முழுங்கிருக்கேன். வேலைக்காரங்க முன்னாடி தப்புதான். ஆனா அவர்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். நமக்குள்ள நாம புலம்பிக்கணும், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் அவருக்கு எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. தப்புதான், அவர் கேட்ட தப்புதான். ஆனா யார் போய் கேட்கறது? சரி விடு வனிதா. அழகு. வாழ்க்கையை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீங்க போய் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி ஆடி போலாமா? எனக்கு புரியவே இல்ல. நீங்க எதுக்குமே கலங்காத கேரக்டர்னு நான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இது ஒரு கேமா இருந்தா பரவாயில்ல, பட் இதான் என் வாழ்க்கை, என் லட்சியம், என் எதிர்காலம் எல்லாமே. இதுல ஒரு ஜர்க்குன உடனே என்னால தாங்கவே முடியல. ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். எதுவுமே இதோட முடிஞ்சு போயிட போறதில்ல. இந்த தடவை இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம். இது உங்களோட தோல்வி கிடையாது, வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையும் இதோட முடிஞ்சு போயிட போறதில்ல, நீங்க விளையாடுறதும் நின்னு போயிட போறதில்ல. சோ தைரியமா இருங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அத மறந்துடுங்க. புக்ஸ் படிங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி, நான் வரேன். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வரேன். ஆனந்த், இன்னுமா நீ டென்ஷனா இருக்க? நோ 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 நோ, நீ ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு நீ பிராக்டிஸ உடனே ஆரம்பிக்கணும். எதுக்கு? ஹைதராபாத் மேட்ச்ல கலந்துக்கிறதுக்கு. அப்பா, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எதுவும் தெரியாம பேசாதீங்க. என் பேருக்கு செலக்ஷன் கமிட்டில சேர்க்கலப்பா. அது அன்அபிஷியல் மேன். ஆமாப்பா, இன்னும் 2 நாள்ல அபிஷியலா சொல்ல போறாங்க. விளையாடாதீங்கப்பா. அட போடா, உங்க அப்பாவுக்கு அதுக்கெல்லாம் வயசு இல்லடா. நான் சொல்றேன், நீ ஃபுல் கான்ஃபிடென்ட்டா உடனே பிராக்டிஸ்ல இறங்கு. ஆடு ஆடு ஆடிக்கிட்டே இரு. இப்ப நீ ஆடுற ஆட்டம் ஹைதராபாத் மேட்ச்ல நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஆடணும். ஓகே அப்பா, என்னோட ஆறுதலுக்காக இந்த மாதிரி சொல்ல. நெவர் நெவர் நெவர். நீ தமிழ்நாடு சார்பா இந்த மேட்ச்ல ஆடுற, ஜெயிக்கிற. உன்னை ஆட வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, விளையாடி ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. ஓகே? எப்படிப்பா? அதான்டா ஜேபி, நீ ஆடுற. தட்ஸ் ஆல். என்ன ஆனந்த் தம்பி யோசனையில இருக்கீங்க? உங்க தோப்பனார் எப்பவுமே இப்படிதான். விஐபிலாம் ஏர்போர்ட்ல டிக்கெட் இல்லாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறச்ச ஓன் தோப்பனார் நேரா பெட்டி எடுத்துட்டு ஃபிளைட் ஏறி போயிடுவார். பாரிஸ் கார்னர்ல பஸ் ஏறுற மாதிரி நடக்காததை நடத்தி காட்டுவார், முடியாததையும் முடிச்சு காட்டுவார். பட்டாபி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இதுல செலக்ஷன் அது இதுன்னு எவ்வளவு இருக்கு. என் பேர் கூட செலக்ட் ஆகல பட்டாபி. படிச்சு பாஸ் பண்றவனை பத்தி கவலை கிடையாது. படிக்காம பரீட்சை எழுதாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கிறவர் தான் ஓன் தோப்பனார். என்னன்னா இது அநியாயமா இருக்குன்னு கேட்டா, அதுல தாண்டா கிக்கு பட்டாபின்னு கேட்ட என்னைய கிக்கிருவர். அவர் எதையும் தீர்மானம் பண்ணாம வாயை திறக்க மாட்டார். அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. அம்பி, உங்க அப்பாவோட பலம் பாதி. ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறே 1000 ரூபாய், அந்த நோட்டோட பலம் மீதி. என்ன சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்லல. கிழிஞ்சு போன 5 ரூபா சாமியை நேக்கு அருளும் போதே 1000 ரூபா சாமி உங்களுக்கு அருளாதான். அதனால உங்க அப்பா கூப்பிடுறச்சே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நேக்கு நல்லது.
பேசாம மேட்ச்ல கலந்துக்குங்கோ, வின் பண்ணுங்கோ, கோப்பையை வாங்குங்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம் சார். வணக்கம், வாங்க. ஐ எம் ஜேபி, கிரிமினல் லாயர். ஓ, உங்க பேர் ரொம்ப பிரபலமாச்சே. நீங்க மட்டும் என்ன சார்? எல்பி நாராயணன், த கிரேட் சேர்மன் ஆஃப் த டென்னிஸ் செலக்ஷன் கமிட்டி. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததில்ல, இப்பதான் பார்க்கறேன். நான் கூட உங்களை இப்பதான் பார்க்கறேன். வாங்க உட்கார்ந்து பேசலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாரி சார், பொதுவா வெளியில வந்தா எதுவும் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. நல்ல பழக்கம்தான். ஆமா, நீங்க வந்த விஷயம்? சவுத் இந்தியன் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஹைதராபாத்ல நடக்க போகுது இல்லையா? ஆமா. அதுல என் மகன் பேரு செலக்ட் ஆகும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். உங்க பையன் பேரு? ஆனந்த், ஸ்டேட் சாம்பியன். ஓ, ஆனந்த் நல்ல பிளேயர் ஆச்சே. ஆனா நீங்க என் மகனை செலக்ட் பண்ணாம கார்த்திகேயன்னு ஒரு பையனை செலக்ட் பண்ணிருக்கீங்களே. அதை நாங்க இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே. அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். சரி, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு மேல என்ன சார்? ஒரு ஸ்டேட் சாம்பியனை செலக்ட் பண்ணாம பர்சனல் மோட்டிவ்ல வேற ஒரு பையனை எப்படி சார் செலக்ட் பண்ணலாம்? சார், நீங்க படிச்சவங்க, அதுலயும் சட்டம் படிச்சவங்க. இந்த விஷயத்த இங்க வந்து கேட்கறது முறையில்ல. அதுக்கு பதில எதிர்பார்க்கறதும் சரியில்லை. நீங்க முறையா சரியா செலக்ட் பண்ணிருந்தா இப்படி அன்அபிஷியலான இடத்துல அன்அபிஷியலா உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்கா சார்? என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திறமையின் அடிப்படையில இல்லாம உங்க பர்சனல் பெனிஃபிட்டுக்காக உங்க ஓட்ட கார்த்திகேயனுக்கு போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நோ சார், அப்படிலாம் இல்ல. நீங்க சொல்றது தப்பு. இதுக்கு மேல நான் இத பத்தி பேச விரும்பல. இதை தவிர உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற மேட்டர் இல்ல சார். ஒரு ஸ்டேட் சாம்பியன் எப்படி செலக்ட் ஆகாம இருக்கலாம்? என்ன சார் ரூல்ஸ்? சார், ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சார். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்க பையன் ஸ்டேட் சாம்பியன் தான். பட் அது ஒன்ஸ். லாஸ்ட் 6 மந்த்ஸா அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சார், டென்னிஸா இருந்தாலும் வேற எந்த கேமா இருந்தாலும் லேட்டஸ்ட் ப்ராக்ரஸ் தான் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த பேசிஸ்ல தான் ஒரு பிளேயரை நாங்க செலக்ட் பண்றோம். நீங்க சொல்ற மாதிரி வேற எந்த பர்சனல் மோட்டிவ்ஸும் கிடையாது. அப்படி ஒரு வீக்கான பிளேயரை நான் செலக்ட் பண்ணியிருந்தா போர்டு என்னையே தூக்கிடும். புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், இதுல உங்களுக்கு உடன்பாடோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர் ஜெயிக்கணும். சார், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனந்த் என் பையனாவே இருந்தா கூட என் முடிவு இதுதான். எனக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாதவன்ற பாகுபாடே கிடையாது. எனக்கு யார்கிட்டயும் முன்விரோதமும் இல்ல, நட்பும் இல்ல. அப்படியா? இந்தாங்க, இது பிளாங்க் செக். இதுல நான் எந்த அமௌண்ட்டும் ஃபில் பண்ணல, என் கையெழுத்தை தவிர. நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கீங்க. கார்த்திகேயன் கிட்ட நீங்க எவ்வளவு வாங்குனீங்களோ அதுக்கு மேல ஒரு டிஜிட் நீங்க ஃபில் பண்ணிக்கீங்க ப்ளீஸ். சார், இது வரைக்கும் ஒரு வக்கீல் கிட்ட பேசுறதா மரியாதை கொடுத்தேன். என்ன ஒரு கிரிமினல் கிட்ட பேசுற மாதிரி ஆக்கிடாதீங்க. செக்க முதல்ல உங்க பைக்குள்ள வைங்க. ஐம் சாரி, நான் இதை விளையாட்டுக்காக சொல்லல. ஐம் சீரியஸ், ப்ராமிஸ். நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கீங்க. நான் போலீஸை கூப்பிடுறதுக்குள்ள மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. நியாயத்தை மதிக்கிறவனா? என்னையா பெரிய நியாயம்? கார்த்திகேயனுக்கு 4 ஓட்டு, என் பையனுக்கு 4 ஓட்டு. மிஞ்சி இருந்த ஒரு ஓட்டை என் பையனுக்கு எதிராக நீ போட்டுட்ட. உனக்கு மட்டும் தான் என் பையனோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலையா? மரியாதையா வாங்கிக்க. அதே தான் நானும் சொல்றேன். மரியாதை இந்த செக் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இல்ல உங்களுக்கு தான் அவமானம். மிஸ்டர் நாராயணன், நான் கிரிமினல் லாயர் மட்டும் இல்ல, பயங்கரமான கிரிமினலும் கூட. இப்ப நான் நேரா வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு எனக்கு போன் பண்ணி இந்த செக்கை கலெக்ட் பண்ணி என் பையனை செலக்ட் பண்றேன். ரைட்? வரேன். என்னம்மா, உங்களை விட சின்ன வீட்ல எல்லாம் 10 முழம் பூ வாங்குறாங்க, நீங்க என்னடானா 5 முழம் பூ வாங்குறீங்களே? எங்க தோட்டத்துல இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு கட்டினாலே ஒரு கோவிலுக்கே பூ கொடுக்கலாம். ஏதோ இந்த சின்ன வயசுல நீ கஷ்டப்பட்டு பூ விக்கிறேன்னு தான் உங்ககிட்ட வாங்குற. ஆமா, நீ படிக்க போலியா? நான் படிச்சாலும் வயசுக்கு வந்த உடனே அவனுக்காவது கட்டி கொடுத்துருவாங்க. அவன் குடிச்சிட்டு வந்து அடிப்பான். எங்க அம்மா அடி வாங்குற மாதிரி. சினிமால தான் ஏழை பொண்ணுங்கெல்லாம் படிச்சு கலெக்டர் ஆகலாம். அண்ணே,
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வேலையா இருந்தா அப்புறம் பேசுறேன். இல்ல நான் பூஜை ரூமுக்கு தான் போனேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது உங்க தங்கச்சி வனிதா ரொம்ப வருத்தப்பட்டா. எதுக்கு? அண்ணன் ஏதோ பேசிட்டாராம். எது விஷயமா? அதான் அந்த சதாபிஷேகம் ஃபங்க்ஷன். ஆமா, உங்களையும் வனிதாவையும் போக சொன்னாரு. அவளுக்கு ஏதோ வேலை, வர முடியல. யாருமே போகலன்னு தானே பிரச்சனை. நான் எல்லா வேலையும் விட்டுட்டு அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக போயிட்டு வந்தேன் இல்லையா? அப்படி இருந்தும் அனாவசியமா அண்ணன் பேசினாருன்னா அவ வருத்தப்படாம என்ன பண்ணுவா? உங்க அண்ணன் அனாவசியமா பேசினாரா? ஆமா, அவ உயிருக்கு உயிரா நேசிக்கிற டான்ஸ் கிளாஸையும் பேசிருக்காரு. அவருக்கு ஏதாவது கோவம்னா என்ன பேசிருக்கலாம், கூட பிறந்தவங்கிறதுனால நான் தாங்கிக்குவேன். ஆனா அவ என்ன திட்டினாருன்னு தெரியல, ஆனா ரொம்ப வருத்தப்பட்டா. நேத்து பூரா சாப்பிடல. அப்படி என்ன பேசிட்டாரு? எதுவும் பேசினா எனக்கு தெரியலையே. அண்ணே, அண்ணன் திட்டினப்போ நீங்க இருந்தீங்களா? இல்ல. அப்புறம் ஒரு பொண்ணு சும்மாவா சொல்லுவா? அதுவும் இவ்வளவு நாளா எதுவுமே சொல்லாம இப்ப சொல்றான்னா, அண்ணன் எதை பண்ணாலும் சரியாதான் பண்ணுவாரு. ஆனா சில சமயத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் கொட்டிடுறாரு. அதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஒன்னும் செய்ய வேண்டாம் அண்ணே. மனசு கஷ்டமா இருந்தது. அதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததுக்கு காரணம், அண்ணனு நீங்க கேட்கறதுக்காக இல்ல. எனக்கும் தெரியாம உங்களுக்கும் தெரியாம இந்த வீட்டுல ஏதாவது நடந்ததா? வனிதா ஏதாவது தப்பு பண்ணாளா? அதை மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கும் சேர்த்து திட்டினாரா? என் அண்ணன் மனசு நோக்கிற மாதிரி வனிதா ஏதாவது பேசிட்டாளா? அதுக்காக தான் கேட்கிறேன், வேற எதுக்கும் இல்ல. என் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன ஏன் அண்ணன் திட்டணும்? சின்ன விஷயம், பெருசு படுத்தாம விட்டுருக்கலாம். சரி, போகட்டும், விடுங்க. அண்ணன் தானே, நான் வரேன். என்னம்மா, இன்னும் போலியா? பூ வாங்குனீங்க, காசு தரல. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ, மறந்துட்டேன். இரு, இந்தா. நீங்க இப்ப என்ன சொல்லிட்டீங்கன்னு உங்க தம்பி ஆகாசத்துக்கும் பூமிக்கு குதிக்கிறாரு. சரி, நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? உங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? உங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? அவளை நீங்க கண்டிக்க கூடாதா? நீங்க கண்டிச்சு கூட இருக்க மாட்டீங்க, கேட்டிருப்பீங்க. ஏமா நீயும் போயிட்டு வந்துருக்க கூடாதுன்னு அன்பா கேட்டிருப்பீங்க. அதுக்கு அவ புருஷன்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி விஷயத்தை பெருசாக்கி என்னைக்கு உங்க தம்பி என் முன்னாடி நின்னு அப்படி பேசுனதே இல்லைங்க. அவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு கீ கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஈஸ்வரி, இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்டாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி. அடிக்கடி உங்க தம்பி வேலைக்காரங்க முன்னாடி இப்படி பேசிட்டாரேன்னு அழுத்துக்கிறாரே, இவர் மட்டும் என்னங்க பண்ணாரு? இவ்வளவு தூரம் அவர் என்கிட்ட வந்து பேசும்போது அந்த பூக்கார பொண்ணு என் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்ல. வேலைக்காரனாவது நம்ம வீட்டோடயே இருக்கிறவன், நம்ம குடும்பத்துல ஒருத்த. ஆனா பூக்கார பொண்ணு அப்படியா? அவ வீடு வீடா தெரு தெருவா போய் பூ விக்கிறவ. நம்ம குடும்ப மானத்தை முழம்பட்டு வித்துற மாட்டாளா? இவர் பண்றது மட்டும் சரியா? இத பாருங்க, உங்க தம்பிக்கு நீங்க பண்றது பிடிக்கலனா நேரா வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? ஆபீஸ்ல எல்லா விஷயத்துக்கும் அவர் தலையாட்டுறது இல்லையா? தப்பு இல்லைன்னா நேரடியா வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் என்கிட்ட கேட்கணும்? நமக்குள்ள சண்டை மூட்டை தானே. அண்ணனை காயப்படுத்திட்டுனான்னு ஏன் என்கிட்ட வந்து கேட்கணும்? போய் பொண்டாட்டி கேட்க வேண்டியதானே? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க. அவர் போய் பொண்டாட்டியை கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் அப்ப நீங்க என்ன கண்டிக்கிறது இல்லையா? ஈஸ்வரி, என் தம்பி என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லு, அது போதும். என்னங்க போதும்? பொண்டாட்டி சமாதானப்படுத்திட்டேன்னு சொல்றாரு. சமாதானம்னு சொன்னா சண்டை முடிஞ்சதுன்னு தானே அர்த்தம். திரும்பவும் என்கிட்ட ஏன் வந்து சொல்றாரு? சண்டைய வழக்கத்தானே. அப்படி என்னதான் எதிர்பார்க்கறாருன்னு தெரியல. நீங்க போய் அவர் பொண்டாட்டி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்ன பேசுற? என் தம்பி பேசாதத நீ பேசுற. அவர் பேசல, ஆனா அவர் சொல்றதுக்கு அர்த்தம் அதானே. இத பாரீஸ்வரி, எழுத்து நேரா பார்த்தா சரியா தெரியும், அதே கண்ணாடியில பார்த்தா தாறுமாறா தெரியும். என் தம்பி சொல்லாதத நீ சொல்லாத. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல வனிதாவை நான் திட்டிட்டேன்.
திட்டிருக்க கூடாது. நான் திட்டினதுக்கு யாரா இருந்தாலும் கோபம் வரும். கோபம் வரலன்னா தான் தப்பு. நான் அன்னைக்கு பக்குவமா சொல்லிருக்கலாம். பாவம் வனிதா, அவ மனசுல இருந்த வேதனை புருஷன்கிட்ட சொல்லி புலம்பிருக்கா. வேற யாருக்கிட்ட புலம்ப முடியும்? நீ இப்ப என்கிட்ட புலம்பல. அது மாதிரிதான் பொண்டாட்டி சொன்னது நியாயமா பட்டாலும் அண்ணங்கிட்ட எப்படி சொல்றதுன்னு அண்ணிகிட்ட சொல்லி என் தம்பி அவன் வேதனையை ஆத்திக்கிட்டான். அது தப்பே இல்ல. இத நீ பெருசுப்படுத்தாத. இல்லைங்க, அது இல்ல. நம்ம குடும்ப விஷயம் 4 வீட்டுக்கு தெரியக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளவு போதும் போதும். நீ கட்டினதும் போதும், நீ உபதேசம் பண்ணினதும் போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா?